The குறள் தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார். Those who have truly learned see happiness, a delight in the learning of others. This individual embodies this Quran. Our fifth guest of honor is Akshayan Manivannan. He is part of our Tamil diaspora youth, born in Canberra, raised in Melbourne, yet rooted so deeply in Tamil Saiva literature that he has written at the very young age of 21 Tamil Saiva poetry to make it alive for his generation. We are absolutely honored to have a young, great mind here today. Akshayan will now launch set 5 of volume 3 of Kuralisai Kaviyam. We welcome Akshayan to give us a few words. திருச்சிற்றம்பலம். தாய்மார்களே, அடியார் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய தாழ்வு கூர்ந்த வணக்கம். அதாவது குரல் பாதி இசை காவியம் பாதி என்ற அமைப்பில் தான் என்னுடைய உரையை ஆற்ற இருக்கிறேன். சங்க புலவர்களுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது. திருக்குறள் என்பது 3ஆக பிரியும், அறம்பொருள் இன்பம். இவற்றுள் சிறந்தது யாது என்ற ஒரு ஐயம் ஏற்படும் பொழுது ஔவையாரிடம் கேட்டார்களாம். ஔவையார் என்ன சொன்னார் தெரியுமா? திருக்குறளுள் சிறந்தது இன்பம். உவமை அழகும் இனிமையும் உருக்கமும் நிறைந்த ஒரு பகுதி என்றால் அது இன்பம். இதுக்குள்ள எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு திருக்குறள் என்றால், தலைவன் முதல் முறையாக தலைவியை கண்ணுற்ற பொழுது திருவள்ளுவர் அந்த காட்சியை எவ்வாறு கையாளுகிறார் என்றால், அணங்கு கொல் ஆய் மயில் கொல்லோ கனங்குழை மாதர் கொல் மாலும் என் நெஞ்சு. முதல் தலைவன் அந்த தலைவியின் அழகை நோக்கி, இவள் தெய்வ பெண்ணோ, அணங்கு கொள். அடுத்ததாக அவளுடைய மென்மையான சாயலை நோக்கி, இல்லை இல்லை ஆய் மயில் கொல்லோ, நல்லதொரு மயிலோ. இவை இரண்டும் புறந்தாட்டி, கனங்குழை மாதர் கொள், கனமான காது அணிகளை அணிந்த மனித பெண்ணோ, மாலும் என் நெஞ்சு, அறியாமல் என் நெஞ்சம் தயங்குகிறதே. அதாவது திருக்குறள் என்பது ஒரு சாதாரண நூல் அல்ல, அது தமிழ் மொழியின் இதய துடிப்பு. ஏனென்று கேட்டால், குறள் வெண்பாவின் அடி வரையறை என்று பார்த்தால் 1.25 அடி. பார்த்திருப்பீங்க, மேல 4 சீர், அடுக்கு கீழே 3. வெறும் 1.25 அடிகளுள் தலைவனின் ஆற்றாமையை அடக்கி வைத்தார், தலைவியின் சொல்லொணாத அழகை அடக்கி வைத்தார், காதல் உணர்ச்சியின் மிகுதியை அடக்கி வைத்தார். எங்கள் வையகத்தின் முழு வரலாற்றிலும் நீங்க போய் தேடி பாருங்க, இவ்வளவு நுண்மையான ஒரு புலமையுடன் ஒரே ஒரு மனிதர் தான் அவதாரித்தார். அவருடைய பெயர் எங்கள் தமிழ் மொழியை சார்ந்த திருவள்ளுவர். வள்ளுவரின் பெருமை ஒரு பக்கம் இருக்க, நாம் இன்றைக்கு விதியன் மற்றும் அமிர்தவர்ஷினி அக்காவை கொண்டாட இங்கு இணைந்திருக்கிறோம். அதற்கு 2 முக்கியமான காரணங்களை சொல்லலாம். முதல், இந்த காவியத்தை படிப்பதற்கான ஆற்றல் இவர்கள் பால்தான் உண்டு என்று வள்ளுவரை கொடுத்த அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்துக்கு ஏற்றாற் போல எத்தனையோ ஆண்டுகளாக இவர்கள் ஆற்றிய கடுமையான தவம், பொதுமக்களுக்கு திருக்குறளை போய் சேர்க்க வேண்டும் என்று மண்டையை போட்டு உடைத்திருக்கிறார்கள். ஏனென்று இதை ஏன் சொல்றேன் என்றால்,
நேர்மின்மையினால் ஒரு 2 காரணம் தான் சொல்றேன், பல சொல்லலாம். முதல் காரணம், நான் மிகவும் வியப்படைந்த ஒரு விடயம் என்ன என்றால், இந்த குரலிசை காவியத்தில் அவர்கள் கையாளாத இசை வகையே இல்லை. சிறுவர்களை ஈடுபடுத்துவதற்காக மாடர்ன் இசையும் உண்டு, பெற்றோர்களை ஈர்ப்பதற்காக இளையராஜாவே மட்டமைத்தது போன்ற மெல்லிசை அமுதமும் உண்டு, இளைஞர்களை ஈடுபடுத்துவதற்காக அது இப்போதைக்கு வரல. ஆனால் நீங்கள் யூடியூப்ல போய் பார்க்கலாம், ராப் இசை கூட திருவள்ளுவருக்கு உடன் கோத்திருக்கிறார்கள். அற்புதம். குழந்தைகளில் இருந்து முதியவர் வரைக்கும் இதை கேட்டு ரசித்து அனுபவித்து பலன் பெறுவது திண்ணம். அவ்வாறு என்ன பலன் பெறலாம் என்று கேட்டால், 2வது விடயம், மிகவும் எளிமையான ஒரு உரை நடையில் 1330 குரலுக்கும் இசை அமைப்பதே ஒரு தலை சுற்ற வைக்கும் ஒரு விடயம். அதை தாண்டி பொருளுக்கும் இசை அமைத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு பக்கத்தில் அந்த குரலை நாம் எளிமையாக மனப்பாடம் செய்யலாம், அதே வேளை அந்த குரலின் பொருளை அறிந்து கொண்டு உள்வாங்கி அன்றாட வாழ்க்கையில் அதை செயல்படுத்தலாம் என்றால், இது வரும் வெளியீடு இல்லை, தமிழ் மக்களுக்கு அவர்கள் அளிக்கும் மாபெரும் வரம். இவர்களுடைய தமிழ் தொண்டை அளப்பதற்கான வார்த்தை என்னிடமில்லை. தலை குனிந்து வணங்குகிறேன். மேலும் லிரியன் அமிர்தவர்ஷினி அக்கா, உங்கள் தமிழ் தொண்டு வளர வேண்டும் என்று விண்ணப்பித்து, எளியனுக்கு இந்த வாய்ப்பை அளித்த மாபெரும் கருணையாளர்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த நன்றிகளையும் தெரிவித்து, செவி சாய்த்த உங்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.